அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது, பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் மிக அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புவதும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்சம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைதாமதங்கள் போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாமாகவே தேடி வருவதற்கான யோகம் உருவாகிறது. எனவே பெரிய அளவுல கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை துலாம் ராசிக்காரர்கள் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்துக் கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. மற்ற துறைகளை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்பு மிகவும் அமோகமாக சந்திப்பதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோகஸ்தானத்தில் அவருடன் இணைந்து ராகவும் சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் ராகு. எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மறைமுக தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை தடைதாமதம் இல்லாமல் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே உறுதியாக இரட்டிப்பு நன்மை ராகு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. ரிஷபராசியின் அதிபதியும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளும் மிகவும் சாதகமாக அமைகிறது. விரயஸ்தானமாகிய 12இல் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்துல மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை மட்டும் சந்தித்து வரக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று 5இல் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு யோகத்தில் அமரப் போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த இறுதி காலகட்டம் என்பது மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த சூழல் என்பது மிகவும் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பணியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் மறையும். மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிய முடியும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைவாக அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் சனியின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியாக
ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தாமாகவே தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே குருவினுடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் அவர் நேர்கதியில் அஷ்டமத்தில் அமர்ந்ததை விட வக்ர நிவர்த்தி பெற்று அமரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் இன்னும் சில மாதங்களில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர போகிறார். எனவே குருவின் அமைப்பால் உறுதியாக இந்த தருணத்தில் சுப விரயங்கள் நிறைவாக ஏற்படுங்க. புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். வீண் அலைச்சலையும் சிரமத்தையும் அதீதமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாற்றத்தை இந்த பிப்ரவரி மாதம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் மிக பெரிய அளவுல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் பல்வேறு வகையான முதலீடுகள் போன்றவற்றை அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 4, 5 மற்றும் 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான அமைப்பில் வலம் வருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து சிறப்பாக செயலாற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்துகிறார். சூரியனும் சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை சந்திரனின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. சில நேரங்களில் அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் சந்திரனின் அமைப்பால் உண்டு. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்த்து நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் பெற வேண்டும் என்றால் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு